இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். நேற்று தன்னுடைய பிறந்த நாளில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கடும் கோபத்தில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை போட்டு தாக்கி இருக்கிறார். அதை பற்றி இந்த காணொலியில் சற்று விரிவாக காண்போம். பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ஐயா ராமதாஸ் அவர்கள் 86வது பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாடினார்கள். அப்பொழுது பேசிய டாக்டர் ஐயா அவர்கள், வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டை கேட்டால் கொடுக்க மறுக்கிறார்கள். நாங்கள் தலைமைச் செயலகத்தில் நேரடியாக கேட்ட பொழுது கொடுக்கிறோம் என்று சொன்னார்கள், ஆனால் ஏமாற்றுகிறார்கள். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று கேட்டால் ஜாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு நடத்த வேண்டும் என்கிறார். அப்புறம் இவர் எதற்கு இங்கே தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக இருக்கிறார்? இங்கே நீங்கள் முதலமைச்சராக இருந்து சாதித்து கிழித்தது என்ன? வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை வெகு விரைவில் கொடுக்கவில்லை என்றால் தமிழகமே ஸ்தம்பிக்கும் வகையில் கிடுகிடு போராட்டத்தை நடத்துவோம் என்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கடும் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். இந்த எச்சரிக்கையை சர்வ சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. பல முறை பொறுத்து பார்த்து, பல முறை கோரிக்கை வைத்து, பல முறை மன்றாடி, பல முறை அழுத்தம் கொடுத்து, அதற்காக மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய பிரச்சாரம் செய்தும் கூட இன்னும் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை இந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடுக்கவில்லை. மாறாக பொறுப்பை தட்டி கழித்து மத்திய அரசின் மீது பழி போட்டு தப்பித்துக் கொள்ள முயற்சிக்கிறார் என்பது நன்றாகவே தெரிகிறது. அதே நேரத்தில் டாக்டர் ஐயா எழுப்பியிருக்கிற இன்னும் பல கேள்விகள். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றால் மத்திய அரசை காரணம் காட்டுகிறீர்கள். சரி, நீட் தேர்வை மத்திய அரசு கொண்டு வந்தது, மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும். ஆனால் மதுபான கடைகளை மூட வேண்டிய பொறுப்பு இவர்களிடம் இருக்கிறது. தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இவர்களிடம் இருக்கிறது. தமிழ்நாட்டிலே இன்றைக்கு தொடர்ந்து படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதை தடுக்க வக்கற்ற அரசாக இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் மத்திய அரசையை காரணம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்றால் மத்திய அரசு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றால் மத்திய அரசு, புள்ளி விவரங்களை கொடுக்க வேண்டும் என்றால் மத்திய அரசு. இப்பொழுது மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை. மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை என்றால் மத்திய அரசிடம் போராடி நிதியை பெற வேண்டிய அதிகாரம் ஸ்டாலினுடைய கையிலே இருக்கிறது. நீங்கள் தானே மத்திய அரசிடம் போராடி நிதியை பெற வேண்டும். அப்படி மத்திய அரசிடம் நிதியை பெறாமல் ஏமாற்றிக் கொண்டிருப்பது எவ்வளவு மோசமான செயல். அதே நேரத்தில் மத்திய அரசு நிதி ஒதுக்கி இருக்கிறது. ஆனால் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக சொல்கிறார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இப்படி மத்திய அரசை அனைத்திலும் புறக்கணித்து விட்டு கர்நாடகத்திலிருந்து வர வேண்டிய காவிரி நீரை வாங்குவதற்கு கூட திராணியற்ற அரசு. காவிரி நீர் வரவில்லை, காரணம் மத்திய அரசு. தொழில் பெருகவில்லை, காரணம் மத்திய அரசு. தொழிற்சாலைகள் புதியதாக உருவாகவில்லை, காரணம் மத்திய அரசு. தொழிலாளர் பிரச்சனைகளை தீர்க்கவில்லை, காரணம் மத்திய அரசு. அனைத்திற்கும் மத்திய அரசு காரணம் என்றால் மாநில அரசுக்கு, முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு, அவருடைய மந்திரிகளுக்கு என்ன வேலை? சாராயம் விற்று கமிஷன் வாங்குவதா? சாராய ஃபேக்டரி எடுத்து சாராயத்தை விற்பனை செய்வதா? இது மட்டும்தான் மந்திரிகளுக்கு வேலையா? சாராயத்தை டோர் டெலிவரி, வீட்டுக்கு வீடு விநியோகம் பண்ண முடியுமா என்ற ஒரு திட்டம் இருப்பதாக கூட செய்திகளில் வந்து கொண்டு இருக்கிறது. சாராயத்தை இந்த அளவுக்கு விநியோகம் செய்கின்ற இதே அரசு ஏன் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளில் மத்திய அரசின் மீது பழியை போட்டு தப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள்? இந்த கேள்வியை தான் டாக்டர் ஐயா அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளில் எழுப்பியிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் பல தலைவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை மகிழ்ச்சியாக கொண்டாடுவார்கள். பல தலைவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை ஆடம்பரமாக விமர்சையாக கொண்டாடுவார்கள். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா தான் தன்னுடைய பிறந்த நாளை கூட போராட்டத்தோடு நடத்த வேண்டியிருக்கிறது. தன்னுடைய பிறந்த நாளை கூட போராட்ட அறிவிப்பாக வெளியிட வேண்டியிருக்கிறது. தன்னுடைய பிறந்த நாளில் கூட போராட வேண்டிய கட்டாயத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா தான் இருக்கிறார். அந்த கட்டாயத்திற்கு அவர் தள்ளப்படுகிறார். அந்த நெருக்கடிக்கு ஆளும் அரசுகளால் போராட வேண்டிய சூழ்நிலையை அவருக்கு உருவாக்குகிறார்கள். திட்டமிட்டே பாமகவின் மீது போராட்டத்தை திணித்துவிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்து வன்முறையாளர்கள் என்று சொல்வார்கள். கொலை செய்பவன் எல்லாம் இந்த நாட்டிலே நன்முறையாளன். ஆம்ஸ்டாங் கொலையில் ஈடுபட்டவன் நன்முறையாளன். ஆம்ஸ்டாங் கொலையில் சம்பந்தப்பட்ட திமுக, அண்ணா திமுக நிர்வாகிகள் எல்லாம் நன்முறையாளர்கள். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் வன்முறை கட்சி, ஜாதி கட்சி என்று தொடர்ந்து பிரச்சாரம் செய்வது. பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சமூகத்தையும் ஆளுகின்ற இந்த அரசுகளே போராட வைப்பது. போராட வைத்துவிட்டு அவர்கள் மீது பழியை போடுவது.
அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுக்காமல் பறிப்பது, அவருடைய சலுகைகளை தட்டி பறிப்பது, மொத்தத்தில் இந்த நாட்டில் இந்த மண்ணில் வன்னியர்களை அகதிகளாக்குவது, இதுதான் திமுக அரசின் திட்டம். அதை எதிர்த்துத்தான் டாக்டர் ஐயா போராட்ட அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். வெகு விரைவில் போராட்டம் நடைபெறும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.